தீபாவளி நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவு என்பது சர்ச்சையான நிலையில் தற்போது அங்கு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய மாணவர் சங்கம் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவலுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல், இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? அரசு பள்ளியில் ஒரு மோட்டிவேஷனல் வகுப்பு என்று கூறி ஒரு சர்ச்சையான கருத்துக்களை பேசியதாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் இதை கண்டிக்கும் வகையில் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். குறிப்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மாணவர்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கிறது. இதை கண்டிக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பேச்சுவார்த்தை அதாவது போராட்டத்தை நடத்தினாங்க. தற்பொழுது இந்த போராட்டம் நடத்தியவரிடம் பேச்சுவார்த்தையை வந்து சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதாவது இந்த அசோக் நகர் பள்ளியில் வந்து தற்பொழுது அமைச்சர் அன்பில் மகேஷ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அமைச்சருக்கு முன்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அதாவது இந்த சர்ச்சைக்குரிய பள்ளியில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரடியாக பள்ளி வளாகத்திற்கு வந்திருக்கார். பள்ளி வளாகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள வந்திருக்கார். தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தினரோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்திய மாணவர் சங்கத்துடைய நிர்வாகிகள் அமைச்சரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அமைச்சர் தற்பொழுது அவர்களிடமிருந்து கேட்டறிகிறார். தேவப்பிரியன், இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த தவறுகள் யார் காரணமாக உரிய ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனா நேற்று இந்த செய்தி பரவனுக்கு அடுத்த வந்திருக்கிறேன். பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். அவங்க என்ன கருத்து விதைத்திருக்கிறார்களோ அதை மாற்றி நாங்கள் பேச கல்வியை சமூக வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்ற விதத்தில் நாங்கள் பேச போறோம். பேசி முடித்ததுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது ஒரு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதிகாரிகள் மீது உரிய எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது மாதிரி யாருமே வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சுற்றறிக்கை வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மகாவிஷ்ணு மீது என்ன நடக்குது சார்? ஏன்னா மகாவிஷ்ணு வந்து ஆசிரியர் வந்து தரைக்குறவா பேசியிருக்காரு. ஆசிரியர் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பார்க்க போறோம். நாங்க அதனால தான் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். எல்லா உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். 3 daysல ஆக்ஷன் மட்டும் சார் கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது 3 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது அமைச்சரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அமைச்சர் தற்பொழுது அவர்களிடமிருந்து கேட்டறிகிறார். தேவப்பிரியன், இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த தவறுகள் யார் காரணமாக உரிய ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனா நேற்று இந்த செய்தி பரவனுக்கு அடுத்த வந்திருக்கிறேன். பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். அவங்க என்ன கருத்து விதைத்திருக்கிறார்களோ அதை மாற்றி நாங்கள் பேச கல்வியை சமூக வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்ற விதத்தில் நாங்கள் பேச போறோம். பேசி முடித்ததுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது ஒரு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதிகாரிகள் மீது உரிய எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது மாதிரி யாருமே வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சுற்றறிக்கை வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மகாவிஷ்ணு மீது என்ன நடக்குது சார்? ஏன்னா மகாவிஷ்ணு வந்து ஆசிரியர் வந்து தரைக்குறவா பேசியிருக்காரு. ஆசிரியர் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பார்க்க போறோம். நாங்க அதனால தான் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். எல்லா உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவை கண்டிப்பாக நாங்கள்
அசோக் நகர் அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி சர்ச்சையான நிலையில் தற்போது அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது நேரடியாக அந்த பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது 3-4 நாட்களில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்க அதே நிலையில் நடந்தது தவறு என்றும் இந்த தவறுக்கு யார் பொறுப்பாளர்கள் என்பதை கண்டறியக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நேற்று தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் அழைக்கப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர் பேசிய கருத்தும் அந்த விருந்தினுடைய கருத்துக்கு ஆட்சேபம் தெரிவித்த ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியருடைய அவர் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் மிகவும் அதிகார தோரணையோடு பேசிய அந்த விருந்தினருடைய காணொலி என்பது சமூக வலைதளத்தில் பெரும் விவாதத்தை உண்டாக்கியது. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அழைக்கப்பட்ட விருந்தினர் பேசக்கூடிய கருத்தை பள்ளிக்கல்வித்துறை ஏற்றுக்கொள்கிறதா? அவர்களுடைய ஒப்புதலுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது நேரடியாக அந்த பள்ளிக்கு வந்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இந்த தவறுகள் யார் காரணமாக உரிய ஆக்ஷன் எடுக்கப்படும். ஆனா நேற்று இந்த செய்தி பரவனுக்கு அடுத்த நிமிஷம் வந்திருக்கேன். நான் பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். அவங்க என்ன கருத்து விதைத்திருக்கிறாங்களோ அதை மாற்றி நாங்கள் பேச விடுவதற்காக கல்வியை சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்ற விதத்தில் நாங்கள் பேச போறோம். பேசி முடித்ததுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது ஒரு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது மாதிரி யாருமே வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சுற்றறிக்கை வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மகாவிஷ்ணு மீது என்ன நடவடிக்கை சார்? ஏன்னா மகாவிஷ்ணு வந்து ஆசிரியர் வந்து தரைக்குறவா பேசியிருக்காரு. ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பார்க்க போறோம். நாங்க அதனால தான் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். எல்லா மாணவர்களும் அசிங்கப்படுத்திருக்காரு. உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதற்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்கள் 3 days ஆக்ஷன் மட்டும் சார்.